Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய அன்புங்கிறது அபரிமிதமானது சார். அவரை பார்த்தாலே அப்படியே அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்கெல்லாம் விமர்சனம்லாம் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறாங்கன்னா வெறுமையினால் ஏற்படுகின்ற வெட்டித்தனமான பேச்சு. இந்தியாவினுடைய 4% இடம், 6% மக்கள் தொகை. ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 9% நாம் கொடுத்துட்டுருக்கோம். இட்ஸ் நாட் சம்திங் ஆர்டினரி, இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. பிஜேபிக்காரன்னு எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க டெலிவிஷன் சேனல்ஸில் உட்காந்து. கிறுக்கு பயலாக இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நிதி தரோம், எங்களுக்கு இவ்வளோ நிதி தரணும் அப்படின்னு கேட்குறதே தவறுங்கிறாங்க. திருப்பி நான் வந்து கேட்கலாமா பதிலுக்கு, நீங்கள் சென்னைக்கும் கோவைக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க? லூசு தனமாக இருக்கு சார். ஐ எம் சாரி சார், ஐ எம் சாரி. 29 பைசா தான் கொடுக்குறோம். ஏன்னா அவங்களும் வளரணுங்கிறதாக நம்ம ஒன்றும் அவங்க கையை பிடிக்கல, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நம்ம ஒன்றும் நிறுத்தலை. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? வஞ்சனை செய்கின்றீர்கள். கேட்டால் என்னென்ன அநியாயமாக பேச்சாலும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் கிறுக்கு பேசுறீங்க, ஒருத்தனுக்குமே ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டா என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி சென்றிருக்கிறாரு, அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறார் நேற்று. திரு EPS அவர்களை நீ குறைச்சி மதிப்பிட முடியாது. டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக பேசுவார் அவர். 170 இடம் ஏதோ ADM கேட்கான், மீதி இருக்கக்கூடியது வந்து பிஜேபி, பாமக, தேமுதிக அப்படிங்கிற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை அலோகேஷன் தான். விஜய் அவர் தனியாக நிற்கிற மாதிரி நெசிட்டி வரும். அவர் அதிமுக கூட போகல. பிஜேபியை எதிர்த்துட்டு அவர் எப்படி அங்கே போக முடியும்? அதிமுக எதிர்த்து பேசிதானே ஆகணும். நிச்சயமாக பேசிதாங்க, 2 பேரையும் பேசாகணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மிஸ்டர் ராஜவேல், நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். அதாவது உங்களுடைய நக்கீரன் ஆசிரியர் உயர் திரு கோபால் அவர்களுக்கு கலைஞர் பேனா அல்லது எழுதுகோல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த எழுதுகோல் விருதும் 5 லட்சம் ரூபாய்க்கு பணமுடிப்பும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்ற. இன்ஃபேக்ட் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த விழா நடந்த பிறகு நாம் பேசலை. அதனால் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்களும் அண்மையில் முதல்வரை சந்திச்சிங்க. ஏதோ அரசியல் பரபரப்பு உண்டா நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அவருக்கு நேரமே போதாது. அந்த நெருக்கடியான நேரத்தில் நீங்களும் சந்திச்சிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. இது என்ன எதை காட்டுறது அப்படின்னு சொன்னால், நான் எந்த கட்சியிலும் இல்லைங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. முதல்ல பாஜகவில் இருந்தீங்க. அது ஆமாம், ஜனசங் பாஜக அப்படின்ட்டு ரொம்ப காலமாக நான் இருந்தவன் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதற்கு பிறகு வெளியில் வந்த பிறகு எந்த கட்சியிலையும் எனக்கு சேருவதற்கு விருப்பம் இல்லை. என்னுடைய வயசு, உடல்நிலை காரணமாக அதெல்லாம் ஒரு ஆர்வமும் கிடையாது, அதெல்லாம் தேவையும் இல்லாதது என்று நான் கருதுகின்றேன். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய அன்புங்கிறது அபரிமிதமானது சார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால், அவர் மாதம் ஒரு தடவை எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை பார்க்க சொன்னார்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். எதுக்குன்னா ஒன்றும் கிடையாது, அவரை பார்த்தாலே அப்படியே அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அவரை வான்னு கூப்பிடுறது, மகிழ்ச்சியாக கை குலுக்கி நலம் விசாரிப்பு, எடுத்தோன்னே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, இதெல்லாம் அவர்கிட்டயே நான் வந்து ஒரு மாதமும் ஒரு தடவை போய் நான் அவரை பார்த்து அப்சல்யூட்லி நோ அஜெண்டா அது மாதிரி செஞ்சார்னா எனக்கு ஐ திங்க் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்று கருதுகிறேன். இதையும் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அவருக்கு ஒரு வேண்டுகோளாக, விண்ணப்பமாக நான் வைக்கின்றேன். ஆனால் எப்போல்லாம் எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணித்துன்னா எனக்கு நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் உடனே கிடைக்கிறதுங்கிறது இதெல்லாம் என்னால் எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியும். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. என்னால் எப்படி அவருக்கு என்னோடய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அவர் சரி இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த அன்பர்கள் எல்லாரும் என் மீது அன்பை பொழிகின்றார்கள் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. அதற்கெல்லாம் நான்
எப்படி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பது என்றே தெரியல. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள், அவர் ஒரு தடவை பார்க்கும்போது அவருடைய அன்பான பேச்சு, அற்புதமான வரவேற்பு, இதெல்லாம் நான் ஒரு முறையும் நெகிழ்ந்து போகின்றேன் என்பது தான் உண்மை. பட்ஜெட்டு குறித்து ஏதாவது பேசுனீங்களா? எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்களே, நீங்கள் இருந்த பாஜகக்காரங்க கடுமையான விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்களா? நீங்கள் உங்களுடைய கருத்து? இல்லை, அதாவது முக்கியமாக நான் எதற்காக நம்முடைய முதல்வரை பார்க்கணும்னு விரும்பினேன் என்றால், மார்ச் மாதம் 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அன்றைக்கி நேராக போகணுன்னு மிகப்பெரிய க்ரௌடு. அதெல்லாம் என்னால் போக முடியாது. பிகாஸ் யாராவது தொட்டுக்கிட்டு விட்டாங்கன்னா, எஸ்பெஷலி எனக்கு அந்த லங் ஆப்ரேஷன் ஆன பிறகுலேருந்து முதுகு பக்கமாக சரி மார்பு பக்கமாக யாராவது லேசப்பட்டால் கூட வரி உயிர் போகிறது. அதனால் என்னால் அதோடு இல்லாமல் நிற்கிறதுலாம் என்னால் முடியாது. ஆகவே அவருக்கு நேராக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும், பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அவா. அதற்காக நான் ஒரு முதல்ல அவரை நேராக பார்க்கும்போது அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் நீண்ட நாள் நன்றாக இருக்கணும், உடல் உள்ளம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கணும். 2026 நீங்கள் மீண்டும் வெற்றி நாயனாக வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும். 200 இடம் நீங்கள் சொன்னது போல் நீங்கள் வைத்திருக்கின்ற இலக்கு அந்த 200 என்கின்ற சீட்டு நீங்கள் அடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு உடம்பும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நன்றாக இருக்கணும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு இஷ்யூ. அதை பற்றி நான் சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியை கேட்டுருக்கார். ரொம்ப அற்புதமான மனிதர். நான் என்னால் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் அவரை பற்றி போடலாம் உயர்வாக. அதெல்லாம் அதே சொல்லிகிட்டு இருந்தால் இந்த தொலைக்காட்சி பேட்டியில் அதே தான் சொல்லிகிட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக நீங்கள் குறிப்பிட்டது போல் பட்ஜெட், இது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே அற்புதமான பட்ஜெட். அது அந்த பட்ஜெட்டு பல்வேறு விதங்களில் பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அவங்கெல்லாம் விமர்சனம்லாம் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையாக அந்த பட்ஜெட்டினுடைய உயர்வு, அந்த சிறப்பு, இவைகளை எல்லாம் தாங்க முடியாததுனால வரக்கூடிய ஒரு வெறுமையினால் ஏற்படுகின்ற வெட்டித்தனமான பேச்சு என்று நான் கருதுகிறேன். உதாரணமாக சொல்கிறேன், கடன் வாங்கிட்டாங்க 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, கடன் வாங்கி செய்கிறதுல என்ன பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அவர்களுக்கு நிறைய பேர் பிஜேபியாக இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், பிஜேபியில் எவ்வளோ சார், நம்ம 2014 அவங்க ஆட்சிக்கு வந்த போது 50 லட்சம் கோடி ரூபாய்கள், கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 180 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு ஆகிடுது. ஐயோ வாங்கிட்டாங்களே சொல்லிட்டு இருக்க முடியுமா? உதாரணமாக சொல்கிறேன், இப்போ அமெரிக்கா உலகத்தினுடைய மிக வல்லமை பொருந்திய நாடு, பொருளாதார ரீதியிலையும் சரி மற்ற எல்லா வகைகளிலும் சரி, அதுதான் வல்லமை பொருந்திய நாடுன்னு. அவங்களுடைய நாட்டினுடைய இது தெரியும் அவங்களுக்கு, அவங்களுடைய ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கடன் எவ்வளோன்னு தெரியுமா? அது வந்து ஒரு 125-130% மேலே இருக்குது. அதே மாதிரி ஜப்பான், அது ஒரு மிக வலிமை மிக்க நாடு. சீனா 200% மேலே கடன். ஆகவே ஒரு கடனை வச்சு ஒரு நாட்டினுடைய வலிமையை நீங்கள், அல்லது அந்த நாட்டினுடைய வளப்பத்தை எக்கனாமிக் குரோத்தை நீங்கள் அசஸ் பண்ணவே முடியாது. ஆகவே அந்த நாடுகள்லாம் வெறும் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரால் ரிட்டர்ன் ஆஃப் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் யாராவது சிரிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு மிக வலிமை மிக்க ஒரு பொருளாதார ஸ்டேட்டாக இருக்கின்றது. அது பார்த்திங்கன்னா நம்முடைய, அதாவது ஓவராலாக பார்த்திங்கன்னா 4% இந்தியாவினுடைய 4% இடம், 6% மக்கள் தொகை. ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 9% நாம் கொடுத்துட்டுருக்கோம். நம்முடைய பங்களிப்பு என்பது 9%. இட் இஸ் நாட் சம்திங் ஆர்டினரி, இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா நாம் மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சியில் இருக்கின்றோம். 2வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பெறுகின்ற நாடு என்று நாடுன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் 28% வரைக்கும் ஜிடிபியில் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வகை. அவங்களாம் உட்காந்து எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், டாப் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் கடன் தெரியுமா? 26%. ரைட். ஆகவே அதை விட குறைவாக நாம் செஞ்சுருக்கோம். அதாவது ப்ரெஸ்கிரைப் பண்ண லிமிட்டை விட நாம் குறைவாக தான் கடன் வாங்கியிருக்கோங்கிறது இது பெருமை இல்லையா? ரெண்டாவதாக எஃப்ஆர்பிஎம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. அது நாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 3%. அந்த 3% நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3%ங்கிறது நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவா வேண்டாமா? ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஒட்டுமொத்த பற்றாக்குறை அப்படிங்கிறது 3% தான். ஆகவே எல்லா பேராமீட்டர்ஸையும் நல்லா தான் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கின்றது. அதோட பட்ஜெட்டில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் ஒரு குடிநீர் நீர்த்தேக்கம் ஏதோ வரப்போகிறது. இதெல்லாம் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு செய்கின்றார்கள். நிறைய மெட்ரோ திட்டத்துக்கு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ரைட். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பது இந்த 3 மொழி கொள்கையை திணிக்கிறதுங்கிறது. அந்த 3 மொழின்னு சொல்லிவிட்டு எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் ஹிந்தியை திணிக்கிறதுக்காக தான் வருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸில் வேலை செய்யணுன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அங்கே ஃப்ரெஞ்சு மொழி இயல்பாக கற்றுக்கொண்டு விடலாம். ஜெர்மனிக்கு போனீங்கன்னாலும் அப்படி தான். அல்லது வடநாட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அல்லது அது அதிகபட்சம் ஒரு மாதம். அதற்கு பிறகு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணுமோ அது மாதிரி தெரிஞ்சுடலாம். ஹிந்தியாக இருக்கட்டும், மராட்டியாக இருக்கட்டும், குஜராத்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அந்த தேவைக்கு தகுந்தாப்பில். இந்த நேரத்தில் நீங்கள் மும்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம், அதாவது அனைவருக்கும் கல்வி, எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி அலோகேட் பண்ண ஃபண்ட்ஸை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸையும் இதையும் மொட்டை தலைக்கு முழங்காலங்க முடிச்சு போடுறது. கேட்டால் பெரிய நீங்கள் சொன்ன அப்புறம் இந்த பிஜேபிக்காரன்னு எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க டெலிவிஷன் சேனல்ஸில் உட்காந்து. பிஎம்சியில் நீங்கள் ஒத்துண்டேன்னு சொல்லிவிட்டு ஒத்துக்க மாட்டேன்னீங்க. அதனால தான் அந்த எஸ்எஸ்சியை பணத்தை கொடுக்கலன்னு. அரே கமான், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு யூட்டன் அடிச்சிருச்சுங்கிற தர்மேந்திர பிரதான் அவர் அதை பேசுவார். அவர் இன்னும் அன்சிவிலைஸ்டெலாம் கண்ணாபண்ணான்னு பேசின ஆள். அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு பேசின ஆள். அவரெல்லாம் நம்ம அதாவது அவங்களெலாம் ஒரு மத்திய அமைச்சராக இருப்பதுக்கே லாயக்கே கிடையாது சார். இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து டிவி டிபேட்ஸில் உட்காந்து பெரிய மகா மேதாவிகளாட்டம் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு கடிதெல்லாம் கொடுத்தாங்களே. அந்த இதை பற்றி நான் நிறைய பேசிட்டோம். நான் ஒரே லேண்டாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அதில் என்ன சொல்கிறாங்க, பிஎம்சி திட்டம் ஏற்ப உடையதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு அவங்களுடைய முடிவின்படி ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். முடிவு வேண்டாம்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ அதையும் நீங்கள் எஸ்எஸ்சியையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு உயர்ந்த தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப அற்புதமாக, நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டா போங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு இந்த மும்மொழி திணிப்பு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் நாங்களே அதை ஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக பேசுகிறாங்க. அதுதான் சார் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனி அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறத வல்லமையாக நிரூபித்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். தங்கம் தென்னரசி அவர்கள், நம்ம சிஎம், அதுக்கெல்லாம் அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த ஆஸ்பெக்ட் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அதோடு தான் இன்னும் சில விஷயங்கள் நான் மற்றதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகலை. உதாரணமாக இந்த தாயுமானவன் அப்படிங்கிற திட்டத்தில் குழந்தைகள் இல்லாத, பெற்றோர்கள் இல்லாத அநாத குழந்தைகள், அவங்களுக்கு 18 வயசு முடிகிற வரைக்கும் மாதம் 2000 ரூபா கொடுக்குறேங்கிறது எவ்வளோ பெரிய திட்டம். அதை கேலியும் கிண்டலும் பிஜேபிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களால மனசாட்சிங்கிறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மனிதாபிமானங்கிறதே கிடையாது. அதெல்லாம் எல்லோரும் குடிச்சிட்டு, நான் ஒரு டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இந்த பட்ஜெட்டை பற்றி. ஒருத்தர் சொல்கிறார், எல்லோரும் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க, 50,000 குழந்தைகளோட அப்பா அம்மாலாம் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களே.
என்ன கிறுக்கு பயலில் இருக்காங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் ஒரு டெலிவிஷனில் பேசும்பொழுது அது மாதிரி ஒரு பிஜேபிக்காரர் பேசுகிறார். இதெல்லாம் சரியே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் சொன்னது போல் ஃபினான்ஷியல் அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ரொம்ப சிறப்பான திட்டங்களை தீட்டி ஒரு எல்லா விதமான மக்களுக்கும் பயன் உள்ள பெறுகின்ற வகையில் இந்த பட்ஜெட்டான அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை நான் பாராட்டணும்னு நான் விரும்பினேன். அதையும் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நான் நல்லா படிச்சிங்களா, நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அதோடு இல்லாமல் எக்கனாமிக் சர்வே அவருக்கு திரு ஜெயரஞ்சனை பாராட்டி அவருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். முதன் முறையாக எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் ரொம்ப டீட்டெயில்டாக, மற்ற சில மாநிலங்கள்லாம் கூட எக்கனாமிக் சர்வே அந்த ஸ்டேட்டுக்கு தேவையானதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக கிடையாது. ரொம்ப டீட்டெயில்டாக அதை அனலைஸ் பண்ணி ரொம்ப சிறப்பாக செய்திருக்கின்றார் திரு ஜெயரஞ்சன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த குழு. ஆகவே அதையும் நான் பாராட்டினேன். மூன்றாவது முக்கியமான விஷயம், அது இந்தியா முழுக்களும் பேசப்படுகின்ற விஷயம். இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிற டீலிமிட்டேஷன் இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறிவிட்டது. ரொம்ப சிறப்பாக உங்களோட முடிவானது இருந்தது. அதாவது நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகின்றது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் ஒரிசா, பஞ்சாப் போன மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை டீலிமிட்டேஷனால் என்னென்ன வரப்போகின்றது ரொம்ப தொலைதூர பார்வையோடு அவர் அதை சிந்தித்து அதற்காக ஒரு நேஷனல் லெவலில் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு எல்லாரையும் பேச வைத்து ஒவ்வொருவரையும் இணக்கமாக பேச வச்சு இப்படி பல நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அதை இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இது பிஜேபியை ராட்டில் பண்ணிடுது. என்னடா அது, நாம் எப்படியாவது கொண்டு வந்தோன்னா யாருமே பேசாத போது இவங்க என்னவோ யோசித்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ. அதுவும் குறிப்பாக இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க யோசிச்சுறாங்க. என்ன எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது, 848 சீட்டாக இருக்கட்டும், 543 சீட்டாக இருக்கட்டும். ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு அதான் உத்தரப்பிரதேசம், பீகாருக்கும், ராஜஸ்தானுக்கும் எல்லாருக்கும் கூட 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 ரொம்ப அதிகமாக 100% அதிகமான சீட்டு வரும்பொழுது நமக்கு என்ன ரெப்ரசன்டேஷன். நம்முடைய முதல்வர் ரொம்ப அழகாக பேசினார். மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு 2 அதை பேசினா யாரும் காது கொடுத்து கேட்பதற்கு தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக பேசினார். இதுமாதிரி எல்லாருக்கும் அந்த பிரச்சனையினுடைய வீரியம் புரிந்திருக்கின்றது. அதை பற்றி நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆர்டிகள் எங்கே இருக்குது, இந்த 2026 இன்னும் புதுசாக இவங்கள கற்பனை எல்லாம் பண்ணி பேசுகிறாங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. 81 ஆர்டிகள், 82 ஆர்டிகள்லாம் தயவுசெய்து எல்லோரும் படிக்கணும் கான்ஸ்டியூஷனில். அதில் 2026 அதற்கு பிறகு சென்சஸ் எடுப்பாங்க. மக்கள் தொகை பேசிஸில் என்ன சீட்ஸ் இருக்க போகின்றது அப்படிங்கிறத பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி எதுக்காக சார் திடீர்னு பாராளுமன்றம் கட்டினாங்க இவ்வளோ பெருசாக? 1200 எம்பிஸ் கிட்டத்தட்ட அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு நாடாளுமன்றம் எதுக்காக கட்டியிருக்காங்க? அது ராஜ்யசபாலாம் சேர்த்து, எல்லாம் ராஜ்யசபா ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். எதற்காக கேட்குறேன்னா, அதாவது இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக அவங்க செய்வாங்க. ஆனால் உங்களுடைய டிசைன், ஈவில் டிசைனை புரிந்து கொண்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது வரப்போகின்றது, விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்னு பாடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம விழிச்சுட்டா தான் பிழைச்சுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த ஒரு அற்புதமான ஒரு கிளாரியன் கால் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்கின்றார்கள். அதை பற்றி நாம் பேசணுமா வேண்டாமா? எல்லாரும் பேசியிருக்கேன். நான் ஒரு சாதாரண சாமானியன்னா என்னுடைய மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த சமாச்சாரம். இந்த மாதிரிலாம் யோஜனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அழகான தெளிவான நீரோடை போல சிந்தித்து அதை பற்றி தேசிய அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு நடத்தி ஒரு அற்புதமான மாநாட்டை நடத்தி அடுத்தது ஹைதராபாத்தில் 2வது இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக அங்கே நடத்த போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம அவரை பாராட்டணும் வேண்டாமா? சாமானிய மனிதனும் நம்மளை கவனிக்கின்றார்கள், மனிதர்களும் கவனிக்கின்றார்கள், நம்மளை பாராட்டுகின்றார்கள் அப்படிங்கிற எண்ணம்
ஒரு சாமானிய மனிதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் போனதாக தான் நான் கருதுகின்றேன். அதனால் அதை அவர் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் என்று நான் கருதினேன். பட்ஜெட்டை பற்றிலாம் சொன்னீங்க. நீங்கள் நிதி தரலனாலும் பரவாயில்ல, தமிழக அரசு அதுக்கான நிதியை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு அது ஒதுக்குது அப்படின்லாம். நாங்கள் இவ்வளோ நிதி தரோம், எங்களுக்கு இவ்வளோ நிதி தரணும் அப்படின்னு கேட்குறதே தவறுங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். ஐயோ, அதெல்லாம் சார் அவங்களுக்கெல்லாம் திருப்பி நான் வந்து கேட்கலாமா பதிலுக்கு? நீங்கள் சென்னைக்கும் கோவைக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க? லூசு தனமாக சார். ஐ எம் சாரி சார், ஐ எம் சாரி. ப்ளீஸ், நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு எல்லாம் புரிகிறது. கோயம்புத்தூர் எவ்வளோ, திருப்பூர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா எங்களுக்குன்னா? அது என்ன தனி இடமா? தனி தமிழ்நாட்டின் ஒரு பகுதி அது தனி. அதே அப்படி தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கு மூச்சு விட முடியும், உயிர் வாழ முடியும். பீகாரும் உத்தரப்பிரதேசமும் தமிழ்நாடு தந்தாதான். ஆமாம், நாம் நம்முடைய பணத்தை அங்கே தான் எடுத்துன்னு போயிட்டுருவோம் சார். முன்னாடிலாம் எத்தனை நாளமாக என்ன இந்த பீமாருன்னு ஒரு இது, உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியுமா தெரியாதான் தெரியல. அது ரொம்ப பீமாருன்னு பீகார், அப்புறம் வந்து பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இது போன்ற ஸ்டேட்டெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறது. அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மள்டேருந்து வாங்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் மேக்ஸிமம் அங்கே தான் கொண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ அவங்க ₹1 கொடுத்தாங்கன்னா ₹3 கொடுக்குறாங்க. வேற நாம் கொடுக்குற ₹1 29 இது வரைக்கும் பொறுத்திருந்தோம் சார். 29 பைசா தான் கொடுக்குறோம். ஏன்னா அவங்களும் வளரணுங்கிறதாக நாம் ஒன்றும் 75 வருஷத்தில் நீங்கள் என்ன அவங்க கையை பிடிக்கலை, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு நம்ம ஒன்றும் நிறுத்தலை. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. முன்னாடி ஜிஎஸ்டிலாம் வரதுக்கு முன்னாடி என்ன சார் இருந்தது? தமிழ்நாடு ஆன் இட்ஸ் ஓன் டேக்ஸ் எல்லாம் வாங்கலாமா இல்லையா? சேல்ஸ் டேக்ஸ்லாம் இருந்ததா இல்லையா? அப்புறம் வந்து ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸு, அந்த மாதிரி சில பலவிதமான டேக்ஸஸ்லாம் நாம் தான் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு மாட்டோம். அப்போ 36% என்னவோ தான் இருந்தது. நான் சொல்கிறது 13th ஃபினான்ஸ் கமிஷன் படி. அதை வந்து அப்புறம் 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 42% ஆக்கினாங்க ஷேர் கொடுக்குறது. அதாவது மொத்தமாக எல்லா ஸ்டேட்டுக்கும். அப்போ 13th ஃபினான்ஸ் கமிஷன் படி நமக்கு கிடைச்ச பணங்கள் 4.6% சார். ஒதுக்கிற பணத்தில் 4.6%. இப்போ ஜிஎஸ்டியை இன்னும் போட்டு எல்லாத்தையும் நம்மளுடைய ரைட்ஸ் எல்லாம், டேக்ஸ் பண்ணுற ரைட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ 4.2% வந்திருக்கு. அப்போ நமக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? குறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ அப்சல்யூட்லி வெரி ஆப்வியஸ். ஆனால் நான் வந்து அங்கே கோயம்புத்தூரும் திருப்பூரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்கண்ணா. அவங்களுக்கும் தான் அவங்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள். இப்போ நீங்கள் பட்ஜெட் எடுத்து பாருங்கள், அங்கேயும் இருக்கா இல்லையா? கோயம்புத்தூரில் மெட்ரோ வரதா இல்லையா? ரைட். அதே மாதிரி மதுரைக்கு வருகின்றது. இது மாதிரி எல்லா இடத்துக்கும் தான் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து ஒதுக்கி தள்ளிட்டு மற்ற ரொம்ப வீக்காக இருக்கிற தருமபுரிக்கு நான் கொண்டு எல்லாத்தையும் பணத்தையும் எடுத்து கொடுத்துறோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறாங்களான்னு எல்லாருக்கும் தான் பலன் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க? வஞ்சனை செய்கின்றீர்கள். தமிழ்நாடு கேட்டால் எவ்வளோ மன்ரேகா திட்டங்கிறது என்ன சார்? உதாரணமாக கேட்குறேன். அது ஊரக வளர்ச்சி, அதற்காக இந்த வேலைக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பணம். அது எவ்வளோ மக்கள் தொகைன்னு பார்த்து கொடுக்குறது கிடையாது. எத்தனை பேருக்கு அது தேவை இருக்கின்றது, எவ்வளோ பேர் அதுக்கு ரெடியாக இருக்கான், வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், அவனுக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கும் வகையில் நம்ம உதவி செய்யணும். அதனால தான் சார் 100 நாள் திட்டங்கிறது அது இருந்தது. அதை கேட்டால் உத்தரப்பிரதேச பாப்புலேஷனும் விட உங்களுக்கு குறைவு, அங்கே கொடுக்குற 10,000 கோடி தான் இங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ ஏட்டிக்கு போட்டியாக பேசினா என்ன அர்த்தம்? இங்கே நம்ம தேவை அதிகமாக இருக்கின்றது. இப்போ நிறைய பேர் வேலைக்கு வருகின்றார்கள், 100 நாள் திட்டத்துக்கு வருகின்றார்கள். அப்படின்னா அது நீட் பேஸ்டா அல்லது பாப்புலேஷன் பேஸ்டா? என்னென்ன அநியாயமாக பேச்சாலும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். எல்லோரும் கிறுக்கு பேசுகிறீங்க, ஒருத்தனுக்குமே ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டால் என்ன அர்த்தம்? அப்சல்யூட்லி. அதாவது இதெல்லாம் தான் சார். இது எனக்கு என்ன கவலையாக இருக்கின்றதுனால், இதே மாதிரி பண்ணி ஒரு பெரிய நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியே திருப்பி ஸ்டேட்டை நீங்கள் வஞ்சித்துட்டே இருந்தீங்கன்னா பல்வேறு, அதாவது ஒரு லெவலில் திஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் டெவலப் ஆகலாம். அப்போ என்ன ஆகும்?
அது தேச நன்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு ஊர் உழைக்கிற மாதிரி ஆகும். அவங்க சொல்கிறாங்க இவங்க தான் இந்த மாதிரி பேசி பேசி பிரிவினை உண்டாக்குறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ டிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மினிஸ்டருங்கிற முறையில் நாடாளுமன்றத்தில் இஷ்டத்துக்கு நீங்கள் பேச முடியும், மற்ற நம்ம பேசுறதுக்கெல்லாம் கில்லட்டின் போடுறாங்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன் அடுத்துன்னா அதை முடியாது, அவ்வளோதான், நீ சொன்ன அதுக்கு நான் பதில் சொன்னேன், அது நான் நீண்ட நெடிய உரை சொன்னேன்னு சொல்லிட்டு பேசுகிறது. அப்படின்னா இங்கே வந்து பேசுகிறது எதுக்கு, ஒரு ஃபோரம் ஒன்று அது மூலமாக பேசுகிறது, இதெல்லாம் நல்லது இல்லை சார். அதாவது ஒருமைப்பாட்டை பற்றி இன்ஃபேக்ட் பிஜேபி தான் தேசத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள், ஒருமைப்பாட்டுக்காக உழைப்பவர்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், அலோகேஷனாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி மும்மொழி திட்டம் போன்ற தேவையில்லாத திட்டங்கள், மூன்றாவதாக இந்த டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு இன்டைரக்ட் வே நம்மளுடைய வாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணுறது, நம்முடைய ஓட்டிங் ரைட்ஸை வந்து குறைக்கிறது நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணால் இது தேச நன்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு உகந்ததான்னு கேட்குறேன். உகந்ததா சார்? அப்போ யார் இன்ஃபேக்ட் அவங்க தான் வெறும் வாய்ச்சவடால் அடிச்சுட்டு உண்மையான தேசபக்தியோட இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒருமைப்பாட்டு வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சீஃப் மினிஸ்டர் இந்த இஷ்யூவை முன்னெடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மையான கருத்து. சட்டசபை கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி சென்றிருக்கிறாரு, அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறார் நேற்று இரவு. இந்த சந்திப்பு விவரங்களை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், ஒன்றும் சந்தேகமே கிடையாது, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மீண்டும் உறவு மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். நாங்கள் அரசியல் ரீதியாக எதுவும் பேசலை, தமிழக மக்கள் நலன் தருது தான் நான் சில இதை வச்சேன் அப்படிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சார் இதை நீங்கள் பின்னாடி ஒரு 4-5 மாதம் கழித்து மறுபடியும் போட்டு பாருங்கள், என்ன இப்படி பேசினாரே இப்போ கூட்டணின்னு சொல்கிறாங்க சார். 170 இடம் ஏதோ ஏடிஎம்கேக்கான், மீதி இருக்கக்கூடியது வந்து இரட்டை இலக்கத்தில் பிஜேபி, பாமக, தேமுதிக அப்படிங்கிற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை அலோகேஷனா இது மாதிரிலாம் பேசி. ஆனால் அமித்ஷா வந்து இந்த சந்திப்புக்கு அப்புறம் போட்ட எக்ஸ்பதிவில் வந்து எக்ஸாக்ட்லி பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும், மது வெள்ளத்துக்கும் முடிவு வரும், ஊழலுக்கும் முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து போட்டிருக்கிறாரு. அதைத்தான் சார். அப்போ அவரே ரொம்ப இதை இவர் அப்போ அவர் வந்து அதிமுக விரும்புகிறாரு, இவர் வந்து விடாபடியாக இருக்கிறாரா இல்லை இவர் அதை மறுக்கிறாரு? என்ன காரணம்? அப்போ சார் நெசசிட்டி இஸ் த பிரைமரி ரீசன் சார். இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு ஒரு கூட்டணி வேணும், பிஜேபியோட சேர்ந்ததுனால நமக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டும் மைனாரிட்டி ஓட்ஸும் போச்சு அப்படின்னு அதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்களா. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னாச்சு, கடைசியில் ஏடிஎம்கேக்கு போன எலெக்ஷனில் ஓட்டு போடலை மைனாரிட்டிஸு. அப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம சேர்ந்தாலும் சேராட்டாலும் நம்மளுக்கு ஓட்டு என்னவோ போட போதில்லை, நாம் பிஜேபியோடய சேர்ந்துருவோமே அந்த முடிவு வந்துட்டாங்க. அப்போ ஆமாம், அது கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த இடத்துலாம் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கும், இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும், ஏன்னா அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக எந்த அரசியல்வாதியும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய தாரக மந்திரம் என்னென்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாதும்பாங்க. அதெல்லாம் முன்னாடிலாம் அந்த பேசின பேச்செல்லாம் காதோட போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் பிறகு அந்த கூட்டணியில் ஜம்முன்னு ஃபார்ம் வெளிப்படையாக பேசுவாங்க. இப்போ ஆல்ரெடி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிட்டு, நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட சீட்டு அலோகேஷன் இவ்வளோ தான் இருக்க போகிறதுங்கிற மாதிரி அளவு கூட எல்லாம் பேசியாச்சு. 170 ஏடிஎம்கேக்கும் அந்த மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்கள இரட்டை இலக்கில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒன்று, பாமக ஒன்று, தேமுதிக ஒன்று, இவங்களெல்லாம் ரெட்டை இலக்கம் 10க்கு மேலே டெஃபினட்டாக. தேமுதிக ஏதோ திமுக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதான் போக மாட்டாங்க சார் அவங்களாம். இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபைனாலிட்டி வந்துன்னா டெஃபினட்டாக தேமுதிக போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருக்குது அவங்கள்ட்ட. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இதெல்லாம் முன்னின்று நடத்தினவர் ஜி.கே. வாசன் அவர்கள், அவருக்கும் ஒரு 3-4 சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓட போகிறது சார் இது. ஆகவே தமிழ்நாடு ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் பிஜேபி, தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்க போகின்றது. இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய உறுதிப்பாடு மிக்க இந்த கூட்டணி கட்சிகள்,
இந்த பக்கம் இன்னொன்று. அப்போ இதெல்லாம் என்ன பார்க்கும்பொழுது விஜய் அவர் தனியாக நிற்கிற மாதிரி நெசிட்டி வரும். அவர் அதிமுக கூட போவாரா? பிஜேபி எதிர்த்துட்டு அவர் எப்படி அங்கே போக முடியும்? அதெல்லாம் போக முடியாது. அப்போ எலெக்ஷன் வந்துட்டா அதிமுக எதிர்த்து பேசி தானே ஆகணும். அந்த எதிர் கூட்டணி வச்சுட்டா நிச்சயமாக பேசிதாகணும், 2 பேரையும் பேசாகணும். இது வரைக்கும் பேசலை, இனிமேல் பேசுவார். அப்படி தான் சார் பேசுவார். பேசலைன்னா வெறும்னு வளவளா குழவளான்னு பேசினா மக்கள்னா ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த இதில் ஒரு 5-6% மேலே வாங்கினா தான் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுவும் குறைவாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த கட்சி காலி ஆகிடும், விஜய் கட்சி. பாஜகவுக்கு எவ்வளோ ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. போன தடவை 20 இன்னும் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த இது குறைவு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் டஃப் பார்கெய்னர் சார். நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. டேக் இட் ஆர் லீவ் இட்டுங்கிற மாதிரி ரொம்ப டஃப்பாக பேசுவார் அவர் சீட்டு அலோகேஷன்ஸ் எல்லாம். அதனால் அவங்களுக்கு ஒரு 20 அல்லது மேக்ஸிமம் 22, 23 அதே மாதிரி ஒரு லெவலில் பாமகவுக்கும் கொடுப்பாரு. இவங்களுக்கு ஒரு 10 வரைக்கும் போகலாம் தேமுதிகவுக்கு. இப்படி தான் போகும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி, டெஃபினட். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் இவர் ஏதோ பேச நான் வந்து இப்போ உலக நன்மைக்காக நான் போயிருந்தேன், தமிழக நன்மைக்காக நான் போயிருந்தேன் ஏதாவது ஒன்று பேசினார்னா அதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க சார். கூட்டணி போய் பேசி இத்தனை நாளாக இல்லாத எங்கே அங்கே எதிரின்னு போனார் அவர். ஊழலை பற்றி பேசுகிறதுக்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத பற்றி பேசுகிறேன். சரி, நான் கேட்குறேன், ஊழலை பற்றி பிஜேபியை கிட்ட போய் பேசுகிறோமா சார்? சிஏஜியே சொல்லியிருக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு. அதை பற்றி எதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றுமே இல்லை. அவங்க அது யார் அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை கூட தயார் பண்ண அந்த அஃபிஷியல்லாம் அங்கேயும் தூக்கி போட்டாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன், இந்த ஊழலை பற்றி பேசுறது பிஜேபி எந்த யோகியதையும் கிடையாது. அவங்கள்ட்ட போய் நின்று இவர் ஊழலை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் இவங்க கட்சி எல்லாம் மனித புனிதர்களா எல்லாரும் ஆட்சியில் இருந்தபோது அப்படி தான் இருந்தாங்களா? நல்லா இதெல்லாம் அரசியல் சதுரங்கத்தில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சமாச்சாரம் தான். டெஃபினட்டாக ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் என்பது நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அவ்வளோதான். தேர்தலெல்லாம் சூடாயிடுச்சு. ஆமாம், டெஃபினட். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.